குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு கிரியேட் சர்டிஃபிகேட். அதாவது இப்போ நம்ம கோவிட் டைம்லலாம் இருக்கோம். இந்த கோவிட் டைமில் நிறைய ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் சர்டிஃபிகேட்டு பிரிண்ட் எடுத்து அதை சைன் பண்ணி மேனுவலாக கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது எப்படி நம்ம சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயிலில் போய் நியூன்னு இருக்குது பாருங்கள், அங்கே போனீங்கன்னா முதல்ல கூகுள் ஸ்லைடு ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் முதல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன் சாம்பிளாக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து இதில் காப்பி பண்ணிவிட்டு இதில் எனக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நேமு, டிசைனேஷன், ஆர்கனைசேஷன், இது ரெண்டுமே யார் சர்டிஃபிகேட் தேவையோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க நேமை அடித்தா ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் இது இப்போ சர்டிஃபை இஎம்முக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபை இஎம்மில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் சர்டிஃபிகேட்டு தான் நம்ம சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. மோர் தென் 100 வரைக்கும் நம்ம எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த நேமு இதெல்லாம் இந்த சிம்பிளில் தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். இந்த சிம்பிள் போட்டு தான் நீங்கள் அடிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். உங்களுக்கு ப்ளேஸ் இதுக்கலாம். இந்தமாரி டைட்டிலும் பாருங்கள். டைட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டைட்டிலோட எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா இந்த டைட்டிலை நம்ம இப்படி கொடுத்து இதை கூகுள் ஃபார்மில் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்கன்னா, அதுவும் அஸ் யூஸ்வல் இந்த நியூவில் போனீங்கன்னா இங்கே கூகுள் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள். இதை வச்சு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மேட்ரை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஐசிஆர்டின்னு கொடுத்துருக்கேன். நேமு, அவங்க என்ன டெசிக்னேஷன், ஆர்கனைசேஷன் என்ன, இமெயில் அட்ரஸ் என்ன, டைட்டில் என்ன, இது எனக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதில் ரிசோர்ஸ் பர்சனோடைய இதையும் நம்ம கேட்டுக்கலாம், ஃபீட்பேக்கையும் இதில் கேட்டுக்கலாம். இப்போ இதை முடிச்சிட்டோம். இப்போ எப்படி நம்ம சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ்க்கு போயிடுங்க. ரெஸ்பான்ஸ்க்கு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆகணுமோ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூவில் போய் நியூ ஃபோல்டர்னு போட்டு இப்போ நான் எஃப்டிபி இல்லைனா கான்ஃபரன்ஸ்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. COF கான்ஃபரன்ஸுன்னு நம்ம கொடுக்குறேன். கொடுத்து நம்ம எந்த இயர் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2024ன்னு கொடுக்குறோம்னா 2024ன்னு கொடுக்குறோம். இப்போ இதை க்ரியேட், இது இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் 2024 இருக்குது. இப்போ இதில் போனீங்கன்னா கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெஸ்பான்ஸ்க்கு போங்க. லிங்க் டு சீட்டு, லிங்க் டு சீட். இப்போ இங்கே லிங்க்கு, இப்போ சீட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனோடனே இதில் பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோகிராஃப்ட்னு வருது பாருங்கள். நான் இங்கே ஆட்டோகிராஃப்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு ஆட்டோகிராஃப்ட்னு வருது. உங்களுக்கு அப்படி வராது. இப்போ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோகிராஃப்ட்னு வராது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆடானில் போய் கெட் ஆடான்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே போய் சர்ச் பாக்ஸில் ஆட்டோகிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இங்கே எக்ஸ்டென்ஷனில் போய் ஆட்டோகிராஃப்ட் லாட்ஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லாட்ஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
லோடிங் ஆகுது. இதில் நியூ ஜாப் போங்க. இங்கே நான் என்னோட கான்ஃபரன்ஸோடைய டைட்டில் கொடுக்குறேன், ஐசிஆர்டி. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் ஃப்ரம் ட்ரைவில் போய் நான் என்ன டெம்ப்ளேட் வச்சுருக்கேனோ அந்த டெம்ப்ளேட்டை இங்கே நான் பேஸ்ட் பண்ணணும். இங்கே நான் இங்கே கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டை ஐசிஆர்டின்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஐசிஆர்டி டெம்ப்ளேட்டை இதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, என்னென்னலாம் வந்து ஆப்ஷனலாக இதாக கொடுத்தோமோ மேனிட்டராக வேணும் அப்படின்றமோ அதெல்லாம் இங்கே வரும் பாருங்கள். இதுவும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் தப்பாக அடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு தப்புன்னு காட்டும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைல் நேம் வந்து நான் வந்து கான்ஃபரன்ஸு தான், அப்போ நான் கான்ஃபரன்ஸுன்னு கொடுக்குறேன். கான்ஃபரன்ஸ் ஃபைலில் தான் வச்சுருக்கேன், அதனால் ஃபைல் நேம் வந்து கான்ஃபரன்ஸு. இங்கே கூகுள் ஸ்லைடில் போய் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ட்ரைவில் நான் என்ன ஃபைல் வச்சுருக்கோனோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், கான்ஃபரன்ஸ் 2024ன்னு போட்டேன்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி செலக்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதுவும் தேவையில்லை, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு இது மஸ்ட்டு. இங்கே போனீங்கன்னா எஸ் கொடுக்கணும். இங்கே பிடிஎஃப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து நல்லா கவனிங்க. இங்கேயே உங்களுக்கு வரும் எப்படி கொடுக்கணுன்றத இங்கே அழகாக கொடுத்துருப்பாங்க. எப்படி உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் பாருங்கள். இமெயில் அட்ரஸ் வந்து எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான். அதாவது இது நம்ம எப்படி வந்து கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணுறோமோ அதை தான் இங்கே காட்டும். அப்போ இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுக்குறீங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டிங்களா? இப்போ இங்கே வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸ் வரும், அதனால் உங்களுடைய மெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. நான் என்னோடய மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். என்னோடய மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். இங்கே சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டு ஐசிஆர்டின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை கொடுங்க. இங்கே மேட்ரு தேங்க்ஸ் ஃபார் அப்படின்னு கொடுத்து ஏதாச்சும் கொடுத்துருங்க. என்ன கொடுக்குறீங்களோ அதை இங்கே கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ஆர் தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ உங்கள் மேட்ரு எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரன் கொடுக்கணும். இதுதான் முக்கியமான கண்டென்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்து இங்கே எஸ் கொடுத்தா தான் நமக்கு டாக்குமெண்ட் போகும், இல்லைன்னா போகாது. அதனால் இது நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நமக்கு ப்ராசஸ். சேவ். இப்போ இது முடித்தோன்னே ரன்னு கொடுக்கணும். அவ்வளோதான், இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே கூகுள் ஃபார்மில் நான் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்பான்ஸ் சீட்டுக்கு இங்கே நான் போயிடுங்க. இதை எப்போ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்னா இங்கே பப்ளிஷில் போய் எனி ஒன் வித் த லிங்க்கு, இது நல்லா கவனிங்க. மேனேஜ்மெண்ட்டில் சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கும், அதாவது ரெஸ்ட்ரிக்டட்னு கேட்கும். இன்னொன்று எனி ஒன் வித் த லிங்க்கு அப்படின்னு கேட்கும். நீங்கள் எனி ஒன் வித் த லிங்க்கு கொடுத்தீங்கன்னா தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ண முடியும். அதனால இந்த இடத்துல நீங்கள் எனி ஒன் வித் த லிங்க்கு தான் கொடுக்கணும். இதை கொடுத்துக்கிட்டு டன்னுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிஷ். இப்போ பப்ளிஷில் போய் திருப்பி அகைன் பப்ளிஷ் போங்க. இது ரெஸ்பான்ஸ் லிங்க்கு. இதில் போய் காப்பி வருது பார்த்தீங்களா, காப்பியில் போய் இது ஷார்ட் த யூஆர்எல்னு கொடுக்கணும். ஷார்ட் த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ரெஸ்பாண்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அனுப்புகிறீங்க. யாரெல்லாம் ரெஸ்பான்சஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லிங்க்கை தான் கொடுக்குறீங்க. இப்போ இந்த லிங்க்கை வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ரெஸ்பான்சஸ் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டேன், போடுறேன். இப்போ இப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ என் நேமை கொடுக்குறேன், என்னுடைய ஒர்க் என்னன்றதை கொடுக்குறேன், என்னுடைய இன்ஸ்டியூஷன் நேம் கொடுக்குறேன்,
என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். என்னோட டைட்டில் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த அடுத்த நிமிஷம் மெயிலை போய் நான் செக் பண்ணுறேன். லோடிங் ஆகுது. பார்த்தீங்களா? அடுத்த செகண்டில் எனக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக வந்துச்சுங்க. கையில் பிரிண்ட் எடுத்த மாதிரியே வருங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபை இஎம்ன்ற அந்த வேர்டெல்லாம் வராது. அதனால் யாரும் இது வந்து நம்ம டூப்ளிகேட்டு, அதாவது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா மேனுவல் சர்டிஃபிகேட்டு மாதிரியே வரும். இது நீங்கள் டெக்கரேட் பண்ணுற விதத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற மேட்டர் கண்டென்ட் விதத்தில் தான் இருக்குது. இங்கே இசைன்லாம் ஃபிட் பண்ணி அழகாக கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரி வரும். நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலையை ஈஸியாக முடிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.